உள்ளொளியின் வலிமை. நீங்களே ஒரு தீபம். காற்று வீசும்போது தீபத்தின் சுடர் அணையாது என்பது எப்படி? அதைச் சுற்றி ஒரு கண்ணாடி வைப்பதால். அதுபோல மனதின் தீபத்தை கவலைகள், சந்தேகங்கள் என்ற காற்றுகளிலிருந்து காக்க ஒரு ஆன்மீகக் கண்ணாடி தேவை. அது என்னவென்றால் நம்பிக்கை. ஒரு சிறுகதை. ஒரு மாணவர் குருவிடம் கேட்டார். இரவு நெடுக விளக்கேற்றி வைத்தாலும் காலையில் அது அணைந்து விடுகிறது. அதுபோல தினமும் மனதில் உற்சாகம் ஏற்றினாலும் சோதனைகள் வந்ததும் அணைந்து விடுகிறதே. குரு புன்முறுவலுடன் பதிலளித்தார். தீபத்தை காற்றடிக்காத இடத்தில் வை. அதுபோல மனதின் நம்பிக்கையை சோதனைகளின் காற்றில் வைக்காதே. உள்ளே ஆழமாக ஆன்மாவின் அடித்தளத்தில் அதை பாதுகாப்பாக வை. நம் மனம் ஒரு தீபம். வெளியே உலகம் கோடிக்கணக்கான காற்றுகளை வீசும். வேலையின் அழுத்தம், உறவுகளின் சிக்கல்கள், ஆரோக்கிய பிரச்சினைகள். ஆனால் நாம் உள்ளொளியின் காவலர்கள். தினசரி 5 நிமிடம் மௌனமாக அமர்ந்து, என் ஆண்டவன் என்னுடன் உள்ளார் என்று உறுதிப்படுத்துங்கள். இது கண்ணாடியாகி சுடரைக் காப்பாற்றும். வரலாறு உங்களுக்குச் சொல்வது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அன்னை சாரதா தேவி. இவர்கள் எல்லாம் புயல்களுக்கு மத்தியிலும் தீபத்தை பிரகாசிக்க வைத்தவர்கள். அவர்களின் ரகசியம் என்ன? தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தெய்வீகத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்களும் அதை கடைப்பிடியுங்கள். தினமும் ஒரு மந்திரம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலும் என்னை வலிமையாக்கும் என்று 10 முறை சொல்லுங்கள். தினசரி 3 முறை நன்றி சொல்லுங்கள். அது பெற்றோர், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். பகிருங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வேறு ஒருவருடன் பகிர்ந்தால் அது இரட்டிப்பாகும். தினமும் ஒரு ஞான மொழி கேளுங்கள். இரவு நீண்டதாக இருந்தால் என்ன? சூரியோதயம் தவறாது. உங்கள் உள்ளொளி எப்போதும் உங்களுடன் உள்ளது. அதை அணையவிடாமல் தினமும் நம்பிக்கை என்ற எண்ணெயை ஊற்றுங்கள். வாரம் ஒன்றில் நீங்களே உங்கள் வலிமையைக் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள்.